ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வானகரம் மீன் மார்க்கெட் தான் வந்திருந்தோம். சண்டேன்றதுனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. நிறைய மீன் வச்சுருந்தாங்க. இறால் மீன், சுறா மீன், பாறை மீன், ஐலா மீன், மத்தி மீன், வஞ்சரம் மீன், சீலா மீன், நண்டுலாம் இருந்துச்சு. அதுலேயே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்த மீனுன்னா பாறை மீன் தான். சீசன் போல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய மீன் இருந்துச்சு. அதில் நாங்கள் தேங்காய் பாறை தான் ஒரு கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. அது மேலேயே தோல் மாதிரி இருந்துச்சு. அது பிச்சு எடுக்கும்போது வால் சைடு முள் மாதிரி இருக்கும்ல, அந்த தோலோடையே சேர்ந்து ஈஸியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு மீன் குழம்பு வச்சு வாழைக்காய் தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்றி ஒரு அவியல் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு அதை அரைச்சிட்டு அது கூடவே ஒரு பெரிய தக்காளி, ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலாலாம் சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமாட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா, அப்புறமாட்டு உப்பு, அப்புறம் புளி கரைசல் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றி நம்மளுக்கு உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவை கூட்டி எடுத்துக்கலாம். அப்புறமாட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் உப்பு மசாலாலாம் சேர்த்து வர வச்சுக்கலாம். ஏன்னா துண்டு மீனுன்றதுனால உப்பு காரெல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். அப்புறம் மசாலா கூட்டி வச்சதில் ஒரு 3 மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம்லாம் வெட்டி போட்டு மீன் குழம்பு கொதித்ததுக்கு அப்புறமா அது கூடவே நம்ம மசாலா வர வச்சுருக்க மீனையும் உள்ளே தூக்கி போட்டு நான் கரண்டிலாம் போட்டு கிளறாமல் அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். சைடில் வாழைக்காய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காவை மீடியம் சைஸில் வெட்டிட்டு அது கூடவே உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு அவிச்சு எடுத்துகிட்டு ஒரு 95% வரையும் அவிச்சு எடுத்துகிட்டு அதை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலெலாம் சேர்த்து நம்ம அவிச்சு வச்சுருக்க அந்த வாழைக்காவையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு இன்றைக்கி அதுக்கு மசாலா என்ன சேர்க்க போகிறேன்னா கொஞ்சமாக தேங்காய், சீரகம், அப்புறம் மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக நல்லா பூண்டுலாம் சேர்த்துட்டு அரைச்சி நம்ம அது கூட சேர்த்து கிளறி எடுத்துட்டா நம்மளுடைய வாழைக்காய் ரெடி ஆயிரும். மீன் குழம்புலையும் தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம்லாம் சேர்த்து தாளித்து மீன் குழம்புல ஊற்றினா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டாச்சா?